இல்லை உங்களுக்கு நீங்கள் நடுநிலையாளர்கள். பத்திரிகை ஜனநாயகத்தின் ஒரு தூணாக விளங்கி கொண்டு இருக்கிறது. அந்த தூண் உங்களுடைய மனச்சாட்சி பிரகாரம் யாரால் இந்த சூழ்நிலை நீங்கள் சொன்னபோல வசந்த காலமாக இருந்த மாண்புமிகு அம்மாவுடைய காலத்தை இன்றைக்கு மாற்றியிருக்கின்றவர்கள் யார் என்பது உங்களுக்கு நன்றாகவே தெரியும். அவருடைய பெயர்களை எல்லாம் நான் வருங்காலத்தில் தவிர்க்க வேண்டிய ஒரு கட்டாய சூழல் இருக்கிறது. அதைத்தான் பொதுமக்களும் என்னிடம் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். அதைத்தான் நான் சொல்கிறேன். அவரவர்கள் இதயங்களில் இருக்கின்ற மனச்சாட்சி இல்லாமல் பேசுகின்றவர்கள் எதை வேணாலும் பேசிக்கொள்ளலாம். எங்கள் வாய் நல்ல வாய், அவர்கள் வாய் என்ன வாயின்னு நீங்களே தீர்மானித்துக்கொள்ளுங்கள். தம்பி, முதல் நான் அறிக்கை விட்டேன். இல்லைங்க, புரட்சி பேரறிஞர் அண்ணா அவர்களும் தமிழகத்துடைய சட்டமன்றத்தில் தீர்மானமாக நிறைவேற்றினார். தமிழக மக்கள் விரும்புவது இருமொழிக் கொள்கைதான் என்று. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் சட்டமன்றத்தில் தீர்மானமாக நிறைவேற்றினார், தமிழக மக்கள் விரும்புவது இருமொழிக் கொள்கைதான் என்று. மாண்புமிகு அம்மா அவர்களும் அந்த நிலையில் நிலையாக நின்று அவர்களும் இருமொழிக் கொள்கைதான் என்று பறைசாற்றினார்கள். தமிழக சட்டமன்றத்தில் தீர்மானமாக நிறைவேற்றினார்கள். நானும் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்தபொழுது சட்டமன்றத்தில் ஒரு நீண்ட விளக்கத்தை தந்து அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தினுடைய திராவிட இயக்கத்தினுடைய வரலாற்றில் எங்களுடைய நிலைப்பாடும் இருமொழிக் கொள்கைதான் என்று சொல்லிவிட்டேன்.